நில்லு. யாரு? உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் நீ? நீ எங்க இருக்க? தாத்தாலாம் இல்ல, இந்த இடத்தை பாதுகாக்கிறவன். சரி சரி, ஏதோ ஒண்ணு. இடத்தை பாதுகாக்கிறவரு எங்க இருக்கீங்க? இந்த இடத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த விளக்க தேடி இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? என்ன நீங்க தானே சொன்னீங்க விளக்க தேடி எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு. அதான் சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கன்னு. வாய மூடு, என்ன கோவப்படுத்தாத. நீ யார வேணா இரு, ஆனா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நியாயமானவனால, உண்மையானவனால மட்டும்தான் இந்த விளக்க அடைய முடியும். என்னது உண்மையானவனா? நான் தான் திருடன் ஆச்சு. இது என்னடா கொடுமை அலாவுதீன். இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நீ வெளியே போறதுக்கு கம்மியான நேரம் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதே இடத்துல என்னோட குகைக்குள்ள நீ அடப்பட்டு கிடப்ப, தெரிஞ்சிக்க. இதையெல்லாம் நான் என் ஒரு கையாலேயே செஞ்சு முடிச்சிருவேன். இல்ல, நான் முயற்சி செஞ்சு முடிப்பேன்னு சொன்னேன். சொல்லாத, செயல்படுத்தி காட்டு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விளக்கு மேல போய்கிட்டே இருக்கு. நான் முன்னாடி பார்த்த இடத்த விட ரொம்ப மேல போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் இத சுலபமான வேலைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னும் உனக்கு 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ இந்த விளக்கை எடுக்கலனா எப்பவும் இதே இடத்துக்குள்ளதான் அடப்பட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் உனக்காக இந்த கதவு திறக்காது. கிடைச்சிருச்சு. இந்த புத்தகத்துல இருக்க வழியில போனா நம்ம தேடுற ஆள்கிட்ட போயிடலாம். அங்கதான் நாம தேடிட்டு இருக்க எதிரி இருக்கா. சரி, அதுல என்ன எழுதியிருக்க? அப்படி என்ன அதுல வித்தியாசமா எழுதிருக்கு? பொண்ணுங்களுக்கு தேவையானதெல்லாம் இதுல இருக்கவே இருக்காதா? என் நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் கிடைச்சது. அதுல எந்த ஒரு உருப்படியான விஷயமும் இல்ல. என்ன இருந்ததுன்னு தெரியுமா? அதை படிச்சுட்டு அவன் தொல்லை தாங்க முடியல. சரியான வாளு. அவன் பேரு வந்து... நான் என்ன தேடிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமால, சரி. இது சாதாரண புத்தகம் இல்ல. வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு இந்த புத்தகத்துல தெளிவான குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. பாக்தாத்துக்கு வரப்போற ஒருத்தன் இந்த நாட்டுக்கே பல கேடுகளை செய்ய போறான் பித்தி. இந்த நாட்டுல இருக்க எல்லாரையும் மதுக்களுக்கு அடிமையாக்கி, பெண்களுக்கு அடிமையாக்கி அவன் கூடவே வெச்சு பாட போட்டிருக்கு. அவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல பித்தி. பித்தி, இந்த புத்தகத்துல எல்லாரோட பேரும் எழுதி இருக்கு. இங்க வந்து பாரு. மொட்டை தலைய, குண்ட, ஒல்லியானவ, அப்புறம் முண்டாசுக்காரன். என்ன இளவரசி, இந்த பேரெல்லாம் எனக்கு சரியா படலையே. பெத்தி, இது ஒரு குறிப்பு தான். இந்த புத்தகம் யார் கைக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். ஓ, ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்களே, அவ யாரு? பித்தி, இந்த புத்தகத்துல முதல்ல சின்ன ஆளுங்கள்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசு, இன்னும் பெருசு, அப்புறம் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் புத்தகத்துல இருக்க கடைசி பக்கத்துலதான். அவனை பத்தி ஏதாவது குறிப்பு இருக்குமா?
என்ன என்ன பேர் போட்டிருக்க? வித்தி பேர் எழுதிருக்கு, ஆனா சரியா படிக்க முடியல. முதல் எழுத்து தெரியுது, கடைசி எழுத்து தெரியுது. நடுவுல இருக்க எழுத்துல மண்ணா இருக்கு. மண்ணு எப்படி வந்தது? எல்லாம் அந்த திருட்டு பயலாலதான். அவனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை. என் அப்பாவோட நிலைமைக்கும் அவன் தான் முக்கியமான காரணம். இது எல்லாமே அந்த திருட்டு பயலாலதான் நடக்குது. எதுக்காக அவன் தேவையில்லாம என்னோட வழியிலே குறுக்க வந்து என்னோட வேலையை கெடுக்கிறான். அவன புத்தகம் நல்ல வேலை சொன்ன. என்னோட கொகை நீ தங்குற வீடு இல்ல தம்பி. உன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போயிடு. அம்மாவால தான் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வழி காட்ட முடியும். ஆனா நான் இங்க என்ன பண்ண முடியும்? அலாவுதீன், உனக்கு ரொம்ப உயரத்துல ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய உயரத்துக்கு போய் நாம அதை எடுக்கணும்னா அதுக்கு வேற ஒரு உதவி வேணும். அம்மா சொல்லியிருக்காங்க, பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி நம்ம கிட்ட தான் இருக்குன்னு. இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்? ஊருக்குள்ள நான் எத்தனையோ பாம்பை பார்த்திருக்கேன். இது என்ன ரொம்ப வித்தியாசமா புதுவிதமான பாம்பா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது வரைக்கும் நான் எந்த பாம்புக்கு எந்த தப்புமே பண்ணது கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் பாம்பு கூட சேர்ந்து நடனம் கூட ஆடி இருக்கேன். இப்ப அத பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? உண்மையில் இந்த சிறுவன் தான் அந்த விளக்கிற்கான உரிமையாளனா? முடியல, இதுக்கு மேல என்னால ஆட முடியாது. மகுடி, இந்த கயிறை பயன்படுத்திய விளக்க எடுத்துட வேண்டியதுதான்.
ரொம்ப நன்றி தாத்தா. மன்னிச்சிருங்க, இனிமே இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். நான் எப்படி உள்ள வந்த வெளியே தான் போயிட்டேன்னு. இன்னும் உனக்கான சோதனை முடியல தம்பி. என்ன சொல்ற? இங்க பாரு, நான் தான் இந்த விளக்கை எடுத்துட்டேனே. இதோ. நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? உண்மையானவனால மட்டும்தான் இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வெளியே போக முடியும்னு சொன்னல. நீ நல்லவனே கிடையாது, நீ ஒரு திருடன். ஆனா இது நான் எடுக்கல, இது தெரியாம வந்தது. இது தெரிஞ்சு வந்ததோ இல்ல தெரியாம வந்ததோ, திருடன் தானே. அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இனிமே இந்த குகையோட கதவு உனக்காக திறக்காது. அலாதீன், உன்னோட வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு ரொம்ப பதட்டமா இருக்க? அலாவுதீன், நீ எங்க இருக்க? சீக்கிரம் திரும்பி வந்துரு. அப்படின்னா இந்த குகையை விட்டு என்னால் வெளியே போகவே முடியாதா? என் வாழ்க்கை முழுக்க இந்த குகைக்குள்ளே தான் நான் இருக்க போறேனா? நான் ஏன் அந்த சிறுவனை விளக்கை எடுப்பதற்காக அதற்குள் போக அனுமதித்தேன்? ஒருவேளை நான் அவனை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது. இதற்குள் போகாமல் தடுத்திருந்தால் அவன் உயிர் தப்பி இருக்குமே. அம்மாவுக்காகவாத நான் இருக்கணும். ஆனா இந்த விளக்கால நான் சாக போறேனா? நான் அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தேன்.
ஆனா இப்ப அது எல்லாமே காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போச்சு. இனிமே என் அம்மாவை என்னால பார்க்கவே முடியாதா? என்னோட ஆசைலாம் அவ்வளவுதானா? அதெல்லாம் இந்த குகைக்குள்ளே புதஞ்சிருமா? என்னால அவங்க பக்கத்துல இனிமே இருக்க முடியாதா? இனிமே என் அம்மாவை என்னால எப்பவும் பார்க்கவே முடியாதா? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போனதே இல்லை. ஆனா என்னைக்கு உங்ககிட்ட சொல்லாம நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். எனக்கு அப்புறம் அம்மாவை யாரு பார்த்துப்பாங்க? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.